இந்த 9,00,000 காசு மக்களோட ஊழியர்கள் வரிப்பணம் அது பொதுவாக எல்லா இலங்கை ஃபுல்லாக பரவு இந்த அரசாங்கம் மட்டும்தான் செய்யுது. பிச்சை எடுத்தவன்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். பிச்சை எடுக்கிறவன்கிட்ட பிச்சை எடுக்கிறார் அரசாங்கம். நாங்கள் இதுவரைக்கும் இருந்துக்கிறோம். நான் 2011ஆம் ஆண்டுலேருந்து இந்த அரசியலில் இருக்கிறேன். நான் இது வயதுடைய 2015 தவிசாளர் இருந்தும் அந்த அரசாங்கம் கூட இந்த ஒரு கேவலமான நிகழ்ச்சி. இன்றைக்கு அந்த 9,00,000 ரூபாய் காசுன்ற அரசு ஊழியர் கொடுக்கக்கூடிய 9,00,000 ரூபாய் காசுன்றது ஒவ்வொரு மாதம் நாங்கள் ஒவ்வொரு வீதி போடக்கூடிய காசு. எங்களுக்கு இந்த அரசாங்கம் காசு இல்லாட்டியும் பரவாயில்லை, நாங்கள் எங்களோட வீதியை போடலாம் 9,00,000 ரூபாய்க்கு. இந்த அரசாங்கம் செய்கிற வேலை தான். இப்போ இந்த இப்படியான ஒரு துப்பாக்கியமான அரசாங்கம் திடீரென்று வந்த வருடத்திலே இப்படி ஒரு வேலை இருக்கு. இது எங்களோட பிரதேச அவங்க முதலாவது அந்த பிரதேச என்ன வருமானம் இருக்கின்றத முதலாவது அவங்க ஸ்டடி பண்ணிட்டோம். ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவார். இந்த கேஸ் ஸ்டடி அவங்க பண்ணிட்டோம். அடிமட்டத்தில் எப்படி வருமானம் அது வருமானமே இல்லையா, 4ஆம் மாதம் கூட்டப்படும் என்ற ஒரு நிலையில நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இந்த அரசாங்கம் இன்னமும் அந்த திட்டத்தை கொண்டு போகமாட்டா. இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என்ன என்று எனக்கு கொண்டு விட்டேன். இந்த பிரதேச சபைகள் தேவையில்லை, பிரஜா சக்தியை வச்சு நாங்கள் பிரஜா சக்தி கமிட்டி என்ற அந்த குழுவை வச்சு நாங்கள் பிரதேச சபைக்கான ஒப்பான ஒரு அபிவிருத்தி செய்கிற நோக்கமா? அப்போ மக்களோட வாக்கு மதிப்பில்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் நிச்சயமாக உடனடியாக வாங்க வேணும். எத்தனையோ ஊடகங்கள்ல போயிட்டு தவிசாளர் நாங்கள் பிரேரணை அறிக்கையா அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் அனுப்பாமல் இல்லை, இங்கிருந்து அனுப்பியிருக்கிறோம். அதற்குரிய தரமான ஒரு முடிவு இன்னும் எட்டப்படலை. அரசாங்கம் அதை உண்மையிலே இருக்கடிப்பு செய்கிறது. ஏனென்றால் உண்மையில வறுமையில் இருக்கக்கூடிய சபை அவ்வளவும் ஒரு தமிழ் பிரதேச சபைகள். நீங்கள் பார்க்கலாம், தமிழ் பிரதேச சபைகளை அவங்க கண்டுகொள்ள முடியாது என்று அவங்களுக்கு தமிழர்கள் வாக்களிப்ப மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணமோ தெரிய இல்லை. ஆகவே இப்படி இல்லை, நாங்கள் எங்கட வரி நாங்கள் கட்டும் வரைக்கும் ஒரு பெண் வாங்குறதுக்கு கூட நாங்கள் வரி கட்டுறோம். ஆகவே அவங்க எங்களுக்கு பொறுப்பு சொல்லியாக வேணும், எங்களுக்குரிய நிதி அவங்க தந்தையாக வேணும்.